திருப்பரங்குன்ற விவகாரத்துல பாஜக அரசியல் செய்து கண்ணகி அப்படியா? இல்ல நான் சொல்லல, முதலமைச்சர் இருக்காரு, முதல்வரா? சரி. தீர்ப்பை எதிர்த்து கண்ணகியே நீதி கேட்ட மண்ணு வந்து மதுரை. அப்படிப்பட்ட மண்ணுல வந்து மதவாத சக்தியை கால் ஒன்ற முடியாது. யாரு மதவாதி? நாங்க சொல்றேன், நீங்க இந்த திராவிட கழகம் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க? அவங்க நீதி கட்சி. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்தியாவிலேயே முஸ்லீம் லீக்ல கூட முஸ்லீமை தவிர மற்றவங்க மெம்பர் ஆகக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் நீதி கட்சி டாக்குமெண்ட்டை போய் எடுத்து பாருங்க, அதுக்கு எதிராக வழக்கெல்லாம் நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அந்த கட்சியிலேயே நீதி கட்சியில் மெம்பர் ஆக முடியாதுன்னு. அதனால காஸ்டிஸ் கம்யூனலிஸ்ட் ஆர்கனைசேஷன் திராவிடியன் ஸ்டாக்கோட வேறு. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய கட்சி டிகேடிஎம்கேயே ஒரு மத விரோத ஜாதி விரோத அமைப்பை தானே இருந்தாங்க, அப்படி தானே வந்திருக்காங்க. இவர் இதெல்லாம் பேசலாமா? சரி, உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை பற்றி அதனுடைய ஃபைனல் டாக்குமெண்ட் என்ன? இது 1920 வழக்கு வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் சர்வே பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு 1924 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தீர்ப்பு வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த தர்கா, அப்போ அதில் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தர்காங்கிற வார்த்தை இல்லை. தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ், முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற கட்டடம், அது இருக்கிறது 34 சென்ட்டு. அதனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த இதுவும் இடமும் உரிமை இல்லை. அது சொன்னதோடு நிற்கல. அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே மீதி தி ஹோல் மவுண்டைன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா, முருகனுக்கு தான் மீதி முழு மலையும் சொந்தம். இதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்கிறாங்க. அதில் 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலில் அதற்கான தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய தீர்ப்பை அப்ஹோல்டு பண்ணி, இது அந்த 34 சென்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது மட்டும் இல்லை, பிரிவி கவுன்சிலுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற நிலையிலேயே அதை பராமரிக்கணும். ஸ்டேட்டஸ் குவா ஷுட் பி மெயின்டைன்டு. நீங்கள் இன்னைக்கு போய் அந்த தர்கா இருக்கிற இடத்த பாருங்கள். அவங்க அதுக்கு வெளியில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அதை அனுமதித்ததே தப்பு. அது செஞ்ச ஹிந்து விரோத தீய சக்திகள் யார் யார் நான் விசாரிக்கணும்னு இப்போ கேட்குறேன். ரெண்டாவது, மலையில் எந்த இடத்துல எண்ணிக்கை ஏற்றுனா உங்களுக்கு என்ன? ஹோல் மவுண்டைன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா. நான் என்ன சொல்கிறேன், அங்கே வந்து ஹிந்து சமய அறநிலைத்துறையே நீங்கள் ஆக்கிரமிப்பாளர். காரணம் என்ன? அதை நீங்கள் சிக்கந்தர் மலைன்னு அந்நிய மத சக்திகள் கிளைம் பண்ணுறதை நீங்கள் வந்து ஏன் எதுக்கலை? ஹெச்ஆர்என்சி எதுக்கு இருக்குது? நீங்கள் கோவிலில் பூஜை புனஸ்காரம் பற்றி தலையிட ஹெச்ஆர்என்சிக்கு அதிகாரம் இல்லை. ஆர்டிகல் 26 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர். அதுக்கு உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன அதிகாரமே? அதனுடைய சொத்துக்களை பராமரித்து அதனுடைய இன்கம்மை ஒழுங்காக கணக்கு வைக்கணும். அதை நீங்கள் பண்ணலை. இன்னைக்கு நீங்கள் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. நான் கேட்குறேன், கருணாநிதி அவர்களுக்கு ஏன் அங்கே தான் கடற்கரையில் தான் சமாதி வைக்கணுமா? இதை கேட்டால் என்ன ஆகும்? ஆனால் நீங்கள் அது வேணும்னு யார்கிட்ட போனீங்க? கோர்ட்டுக்கு போனீங்க. கோர்ட்டு அங்கே அனுமதி கொடுத்தது, அதை செயல்படுத்தணும்னு கேட்டீங்க. இன்னைக்கு இருக்கின்ற மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து பெருந்தன்மையோட கோர்ட்டு தீர்ப்பை செயல்படுத்தினார். இப்போ அந்த பெருந்தன்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏன் இல்லை? அன்னைக்கு உங்கள் தகப்பனாருக்கு அங்கே சமாதி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்க. அதை ஏற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் செஞ்சார். இல்லை, அந்த பெருந்தன்மை கூட உங்கள்ட்ட கிடையாது. அப்படின்னா நீங்க சுத்த ஹிந்து விரோத தீய சக்தி. அதுதான் நான் சொல்றேன். அவர் ஹிந்து வாழ்ந்த மண்ணுங்கிறாரு. அவசர தீர்ப்பை எதிர்த்து நீதிக்காக போராடி அது ஏத்துன்னு இருக்காங்களா? ஹேஸ் சுப்ரீம் கோர்ட் அக்செப்டட் இட்? பிறகு பார்த்துக்கோன்ட்டாங்க. அப்போ அவங்க அதுக்கு எதிராக ஒரு தடையானையோ
ஏதோ தீர்ப்பை கொடுக்காத பொழுது இன்னைக்கு கரன்சியில் இருக்கிறது எது? ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் செயல்படுத்தலைன்னா சட்டவிரோதமாக நீங்கள் தானே செயல்படுறீங்க. ஆகவே இவர்கள் ஹிந்து விரோதிகள். அதனால ஹிந்து கோவிலுக்கு வந்திருக்க இந்த நீதிமன்றத்தை, அது மட்டும் இல்லை, முஸ்லிம்கள் யாரும் அப்ஜெக்ட் பண்ணலை. ஏன்னா அந்த தர்காலேருந்து 15 மீட்டருக்கு அண்ணண்டா அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால முஸ்லிம்கள் அப்ஜெக்ட் பண்ணலை. இந்த தீபத்தூண் எவ்வளவு தூரத்தில் இருக்குது? ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் போய் அளந்திருக்கார். 64.5 மீட்டர் எட்டி இருக்கு. அதில் முஸ்லிம்களுக்கு ரைட்டும் இல்லை, அவங்க எதுவும் ஆட்சேபனையும் பண்ணலை. அப்போ பண்ணுறது புறாமே வாக்கு வங்கி அரசியலுக்காக ஹிந்து விரோத தீய சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர் பேர்ல அவர் அதாவது நிர்வாகத்துக்காக ஆபீஸ்ல அவர் சைன் பண்ணி வச்ச பேப்பரை இவங்க திருடி உபயோகப்படுத்தி இருக்காங்கிறதான் எனக்கு வந்திருக்கிற தகவல். அப்ப அவர் பெரியவர், பல நூற்றுக்கணக்கான சிவாச்சாரியார்கள் உலகம் முழுவதும் உருவாக்கிய பெரியவர் பிச்சைக்குருக்கள் வந்து. அதனால் நீங்கள் அதையே இட்ஸ் ஃப்ராடுலண்ட் கவர்மெண்ட். இந்த அரசாங்கமே சேகர் பாபு மாதிரியா ஹிந்து விரோதிகள், அவரோட சின்ன எசமா உதயநிதி ஸ்டாலின், நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இவர் என்ன நெத்தியில் விபூதி போட்டிருக்காருங்கனால சாமியை சரணமையப்பா சொன்னாரா? இல்லை. என்ன கோஷம் போட்டாரு? நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், அல்லேலுயா அல்லேலுயான்னு. அவை ஹிம்செல்ஃப் இஸ் எ கிரிப்டோ. அதனால இந்த ஹிந்து விரோதிய சக்திகள், நீங்க ஹிந்து கோவில்களை மிஸ்யூஸ் பண்றீங்க. அதுக்கு இந்து சமுதாயம் விடாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. என்ன சட்டவிரோதம்? யார் அப்போஸ் பண்ண? செத்த இருங்க சார். இல்ல நீங்க அனாவசிய கேள்விகள் பேசக்கூடாது. அவர்கள் உயர்நீதிமன்றத்தை விமர்சனம் செய்தார். ஆனால் இப்பொழுது நான் என்ன, who are you? No, don't argue with me. இல்ல, not like that. நான் சொல்றத கேட்டுட்டு போறதா உங்களுக்கு வேலை. I'm just asking. யாரு நீங்க? who are you to ask ராஜா? Don't question me. First நிறுத்துங்க. இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை 3 தரம், முதல்ல ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களோட தீர்ப்பு வந்தது, அப்புறம் அதையே கன்ஃபார்ம் பண்றார் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள், அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுக்குது. 3 தரம் தீர்ப்பு கொடுத்ததை செயல்படுத்தாத இந்த ஹிந்து விரோத அரசாங்கத்தை இந்துக்கள் தோற்கடிப்பார்கள். 26 தேர்தலில் வேரோடும் வேரடி மண்ணோடும் திமுக கலைந்தெறியும்.